இந்த அஹ்லுல் பைத் ஸல்லல்லாஹு குடும்பத்தினருடைய சிறப்புகள் என்ன சார்? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஹும்முங்கிற இடத்துல, ஹும்மு அப்படிங்கிறது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்து பேர். அங்கே இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள்லாம். அப்போ அங்கே தான் சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தோழர்களே உங்களிடம் இரண்டே நான் விட்டு செல்கிறேன். நான் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து செல்வதனுடைய நேரம் நெருங்கிவிட்டது. ஆகவே உங்களிடம் நான் இரண்டை விட்டு செல்கிறேன். அந்த ரெண்டையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஒன்று கிதாபுல்லா, இறைவனுடைய வேதம். அதோடைய சிறப்புகளையும் எடுத்து சொல்கிறாங்க. இறைவனுடைய வேதத்தை ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற காரணங்களையும் எடுத்து சொல்கிறாங்க. ரெண்டாவதாக சொன்னாங்க அஹ்லு பைத்தி, எனது குடும்பத்தினர்னாங்க. அப்புறம் எனது குடும்பத்தினர் மட்டும் நிப்பாட்டலை, உதக்கிருக்குமுல்லாஹ ஃபீ அஹ்லி பைத்தி, என் குடும்பத்தின் விஷயத்தில் அல்லாஹ்வை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். 3 தடவைகள் சொன்னார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே என்ன சொல்கிறாங்க? இரண்டை விட்டு செல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ 2ல் 1 இறைவனுடைய வேதம், இன்னொன்று என் குடும்பம் அப்படின்னாங்க. இந்த குடும்பம்னு சொல்லும்போது 3 தடவைகள் சொன்னாங்கன்னா, இம்மி அளவு கூட என் குடும்பத்தின் விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்து விடாது, கண்ணியத்தோடு இருங்கள். அல்லாஹ்வை நான் நினைவூட்டுகிறேன். ஏன்னா என் குடும்பத்தின் விஷயத்தில் ஏதாவது நீங்கள் இப்போ தவறுதலாக நடந்தால் அது என்ன பாதிக்கும், என்னை பாதிச்சுட்டா இறைவன் தண்டிச்சிருவான், அதனால் நினைவூட்டுகிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை தான் ஹலரத் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. காபாவுடைய வாசலை பிடிச்சிக்கிட்டு சொன்னாங்க. அப்படின்னா இந்த செய்தி எவ்வளோ முக்கியத்துவம் வாங்கினா அர்த்தம். என்ன தெரியுமா சொன்னாங்க? அவங்க சொல்கிறாங்க, அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், எனது குடும்பத்தினர்கள் ஹலரத்து நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை போன்றிருக்கிறார்கள். அன்றைக்கு அந்த கப்பலிலே யாரெல்லாம் ஏறிக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் பிழைத்து கொண்டு விட்டார்கள். யாரெல்லாம் அந்த கப்பலிலே ஏற மறுத்தார்களோ அவர்கள் வெள்ளத்திலே மூழ்கி மாண்டு போனார்கள். அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எவ்வளோ அழகான வார்த்தை பார்த்தீங்களா? என்னன்னா, என் குடும்பத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்களாக்கா கப்பலில் ஏறி நீங்கள் பாதுகாப்பு அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லை வெள்ளத்தில் மூணு கதை தான். எவ்வளோ அழகான உதாரணத்தை சொல்லதான் சொல்கிறாங்க. சரி, இந்த இப்போ கூட தாங்க முன்கூட்டி கூட சொன்னீங்க, ஹவுசுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹாஜாம் ஜிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு, நாவூர் நாயம் ரலியல்லாஹு அன்ஹு, ஏர்வாடி நாயம் ரலியல்லாஹு அன்ஹு, தபலியால பாதுஷா ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி எத்தனை பேர் இவங்களையெல்லாம் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் ஷார்ட்டாக என் குடும்பத்தினு அர்த்தம். எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேருந்து கியாமத் நாள் வரைக்கும் எவ்வளவு வழிமாறு இளைஞர்கள் அந்த குடும்பத்தில் வரப்போகிறாங்க. ஒவ்வொரு பேரையும் சொல்ல முடியாதுல்ல, ஷார்ட்டாக சொல்லிட்டாங்க, என் குடும்பம் பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னா ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை பிடித்து கொள்ளுங்கள், ஹாஜா முஹைதீன் ஜிஸ்தி ரலியல்லாஹு பிடித்து கொள்ளுங்கள், அபுல் ஆலம் பாதுஷா ரலியல்லாஹு அவளை எடுத்துக் கொள்ளுங்கள், நவுர் நாயம் ரலியல்லாஹு அவளை பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி அதைத்தான் நம்ம செஞ்சுட்டு அந்த நசீப் அல்லாஹ் தந்திருக்கிறோம்.